ராட்சசன் படத்தில் வாத்தியாரிடம் சிக்கும் பள்ளி மாணவியாக நடித்து பிரபலமானவங்க தான் ரவீனா தாகா. அதனைத் தொடர்ந்து இவர் விஜயின் ஜில்லா படத்தில் குழந்தையாக நடித்துள்ளார். இதனையடுத்து சின்னத்திரையில் நாயகியாக அறிமுகமான இவர் மௌனராகம் 2, குக் வித் கோமாளி, பிக் பாஸ் சீசன் 7 உள்ளிட்டவற்றில் நடித்துள்ளார். அதன் பிறகு சமீபத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சிந்து பைரவி என்ற தொடரில் ஹீரோயினாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இதனையடுத்து அந்த சீரியலில் ஒரே ஒரு ஹீரோயின் என ஆரம்பத்தில் சொல்லியதால் இவர் ஒப்பந்தமாகியுள்ளார். அதன் பிறகு 2 ஹீரோயின்களின் கதை என சொன்னதால் அந்த சீரியலிலிருந்து அவர் விலகியதாக தகவல் வெளியாகியது. இது தொடர்பாக ரவீனா எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது ரவீனா திடீரென சீரியலிலிருந்து விலகியதால் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சங்கத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரில் தொடரில் ஒப்பந்தமாகிவிட்டு விலகியதால் எந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்க முடியாதபடி ரெட் கார்டு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் சின்னத்துரை வட்டாரத்தை பரபரப்பாக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். இது தொடர்பாக பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் அது குறித்து பதிலளித்த ரவீனா, என் மீது புகார் அளிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் ரெட் கார்டு வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக இப்போது தீர்வு கிடைத்து விட்டதாகவும் இனிமேல் நான் டான்ஸ் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க எந்த தடையும் இல்லை. அதுபோல் சிந்து பைரவி சீரியலில் இருந்து நான் விலகியதற்கான காரணம் என்னோட பர்சனல் எனவும் இதனை வெளியே சொல்ல நான் விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.